ஹியூமன் பிசியாலஜில டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹியூமன் reproductions or human reproductive systems. ஓகேங்களா, இதை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரியும். இப்போ ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படிங்கிறது இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யங் ஒன்ஸ். ரீப்ரொடக்ஷன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யங் ஒன்ஸ். யங் ஒன்ஸ்ல எதை சொல்றோம்? அதோடைய ஆஃப்ஸ்பிரிங். ஓகேங்களா, அதாவது யங் ஒன்ஸ் வர்றதா வந்து பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸ்ங்கிறது அதனுடைய சைல்ட் ஆஃப்ஸ்பிரிங் பை த ஆர்கானிசம். ஓகே, ஒரு ஆர்கானிசத்தால ஒரு யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் எந்த கேட்டகரி இருக்கா அப்படிங்கிறது தெரியலாம். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் எந்த கேட்டகரி? செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் விவிபாரஸ். இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஹியூமன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலி reproducing and viviparous. So what do you mean viviparous? Viviparous ங்கிறது young ones ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் viviparous. ஓகேங்களா? சோ இந்த ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல நம்ம வந்து டூ கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கலாம். ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தா we are divided into two categories. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தா male reproductive system, male reproductive system. another one is வந்து பாத்தீங்கன்னா female reproductive system. so these two categories பத்தி நம்ம வந்து one by one டிஸ்கஸ் பண்ணலாம். so what is male reproductive system and what is female reproductive system அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா male reproductive system. male reproductive system. So male reproductive system யாரெல்லாம் வராங்க அப்படினு பாத்தீங்கன்னா the male reproductive system comprises paired testes. என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா pair என்ன டபுள். ஓகேங்களா, paired testes. so paired testes and accessory ducts. accessory அப்படினா it is supported to the conducting pathway of the semen or sperm. that is called என்ன சொல்றாங்க அப்படினா accessory ducts or tube. okay, then next வந்து பாத்தீங்கன்னா accessory glands. சில சுரப்பிகள் இருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. then external genitalia. okay, fourth one வந்து பாத்தீங்கன்னா external genitalia, அதாவது reproductive part. external genitalia. so what is the external genitalia அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா the name is called penis. so this is the external genitalia. so இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எந்த கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இந்த accessory ducts என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா இப்ப ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் paired testes ங்கிறது தெரியும். ஓகேங்களா, they are present on the scrotum. next is accessory ducts. இப்போ accessory ductல எந்த கேட்டகரியில accessory ductsல வருது அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணணும். so what are the parts are present on the accessory ducts? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா reed testes. ஒன்னு என்ன கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா reed அப்படிங்கிறது அது mingle of joining of vast afferents.
first நம்ம சொல்லுவோம். The next vasa efferentia. Vasa efferentia. Then second, third category வந்து பாத்தீங்கன்னா epithymis. Epithymis அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டோரிங் ஆர் ஃபுல்லாவே ஸ்டோர் ஆகக்கூடிய பகுதி, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆன ஸ்பெர்ம் டெம்பரரியா ஸ்டோர் ஆகக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா epithymis. Epithymis. ஓகே, அந்த டெஸ்டிஸோட அப்பர் ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்டா உள்ள வந்து பாத்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ். லாஸ்டா ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா வாஸ் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்ங்கிறது எபிடெர்மிஸ்ல இருந்து அவுட்வர்ட்ஸ் வருது, அதான் வாஸ் டிஃபரன்ஸ். சோ வாஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது இந்த கேட்டகரி டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் கிடையாது, டிஃபரன்ஸ், வாஸ் டிஃபரன்ஸ். Then next வந்து பாத்தீங்கன்னா glands பார்க்க போறோம். ஓகே, accessory glands. So what are the glands அப்படிங்கறத they have here three kinds of glands. Glands தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். So what are the three types of glands அப்படிங்கறத நம்ம வந்து ஒண்ணா பார்க்கலாம். So first gland ஓட பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கறாங்க அப்படினா prostate gland. இந்த gland ஓட பேர் என்னது? ஃபர்ஸ்ட் gland வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா prostate gland number 1. செகண்ட் gland வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா seminal vesicles. seminal vesicles. ஓகேங்களா, செகண்ட். தேர்ட் gland வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா Cowbus gland or bulbourethral gland னு சொல்லுவாங்க. Cowbus gland, அத நேம் ரொம்ப முக்கியம். Cowbus, ஓகேங்களா, ஸ்பெல்லிங் பாருங்க. Cowbus, Cowbus gland or otherwise called இது வந்து பாத்தீங்கன்னா bulbourethral gland. Bulbourethral gland. So these are all gland are present on the male reproductive system. So prostate gland is number 1, seminal vesicles number 2, Cowbus gland, அது இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா bulbourethral glands, which is the category of the number 3. So இந்த categories தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, so first வந்து பாத்தீங்கன்னா paired testes. So where is the location of paired testes? இத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Paired testes. So next நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா paired testes. So the male reproductive gland is the male reproductive part. நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா testes தான் நம்ம சொல்லுவாங்க. So primary sex organ that produces the sperm. ஓகேங்களா, testis is the primary sex organ in the male. sperm ப்ரொடியூஸ் பண்ணுது, another one hormones ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா testosterone. ஓகேங்களா, testes are formed within the abdomen. ஓகேங்களா, within the abdomen. testes எங்க உருவாகுது அப்படினா abdomen குள்ள உருவாகுது ஃபர்ஸ்ட்ல. soon after the birth or at the 8th month of the pregnancy. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அல்லது 8th month of the gestation period, 8வது மாசத்துல they descend into the scrotal sac. அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன செய்யுது, abdomenல இருந்து உங்களுக்கு கீழே scrotal sac ஸ்க்ரோட்டமா கன்வெர்ட் ஆகுது. த்ரூ எதன் மூலமா அப்படின்னா இன்ஜூனியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இன்ஜூனியல் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அப்டாமனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரீஜனுக்கு பேரு இன்ஜூனியல் சொல்லுவாங்க. இன்ஜூனியல் கெனால், அது வழியா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த டெஸ்டிஸ் அப்படின்னா த லோ டெம்பரேச்சர். நல்லா தெரிஞ்சுங்க, ஏன் டெஸ்டிஸ் வந்து அப்டாமன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்வர்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தா 36 டிகிரி செல்சியஸ். பட் 36 டிகிரி செல்சியஸ்ல உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகுமா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள்.
ஸோ பாடி டெம்பரேச்சரை விட உங்களுக்கு வந்து 2 to 2.5 டிகிரி லெஸ் தென் த டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சரை விட 2லிருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ த ஸ்க்ரோட்டம் ஹெல்ப் இன் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டெஸ்டிஸ் அண்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், formation of the sperm. So it is a thermoregulator. Testis act as a thermoregulator. Temperature regulate பண்ணக்கூடிய ஒரு மேஜர் பார்ட்ல யார் இருக்கா அப்படின்னா these testis இருக்கு. ஓகேங்களா? The next. So parallel testis கண்டினியூஸா பார்க்க போறோம். ஏன்னா क्वेश्चंस உங்களுக்கு எதுல எது வேணாலும் ரைஸ் பண்ணலாம். அதனால நம்ம கிளியரா பார்க்கலாம். So each testis is oval in shape. ஒவ்வொரு டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா எந்த ஷேப்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக் ஷேப், ஓவல் இன் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட லெங்த் கொடுத்துருக்காங்க. லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 சென்டிமீட்டர் கேட்டகரியில் இருக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 சென்டிமீட்டர் இருக்கலாம். நீளம் அகலத்தை கொடுத்துருக்காங்க. ஈச் டெஸ்டிஸ் ஹேஸ் அபவுட் இது ஒன்மா இருக்கு 250 டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ். ஓகேங்களா? ஒரு டெஸ்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ். லோபியூல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைக் தட் இத மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோபியூல்ஸ் ஸோ இத மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஈச் லோபியூல் கண்டைன் ஒவ்வொரு லோபியூல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 1 to 3 காயில்டு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். அந்த லோபியூல்ஸ்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து பிரசன்டா இருக்கு. மீனிங் புரியுதா? அப்ப லோபியூல்ஸ்னா என்ன, லோபியூல்ஸ்குள்ள எத்தனை செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பத்தி ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அந்தந்த பார்ட்ஸோட ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஸோ செமினிஃபரஸ் டியூபிள் இஸ் லைன்டு பை இதான் ஒரு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். ஓகேங்களா? இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா இட் இஸ் லைன்டு இன்டர்னலி வித் ஸ்பெர்மட்டோஜெனிக் செல், அதாவது ஸ்பெர்மட்டோகோனியா மேல் ஜெர்ம் செல் அதாவது ஸ்பெர்ம் மதர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப உள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்டோலி செல்ஸ் எதாவது உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட், நீங்க கவனிங்க டயக்ராம, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ். அதுல நியூக்ளியஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் அல்லது என்னது ஸ்பெர்மட்டோஜெனிக் செல்ஸ், மேல் ஜெர்ம் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செர்டோலி செல்ஸ். ஓகேங்களா? அது சப்போர்ட்டிங் செல்ஸா உள்ளார இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இன்சைட் ஆஃப் திஸ் கவனிங்க ஸ்பெர்மட்டோகோனியம் லைன்டு பை ஸ்பெர்ம் உருவாக்கக்கூடிய செல்ஸ் தான் ஸ்பெர்மட்டோகோனியம். இன் பிட்வீன் த ஸ்பெர்மட்டோகோனியம் ஒரு செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த செல்ஸ் தான் செர்டோலி செல்ஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு மேல போக போக அந்த கேவிட்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்தா லூமன் வந்துடும். இதே போல இங்கே வந்து லேயர் இருக்கும், அங்க ஸ்பெர்மட்டோகோனியம் இருக்கும், அங்க ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகும். சென்டர்ல வந்து பார்த்தா ஸ்பெர்ம் வந்து அந்த கேவிட்டிக்குள்ள மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பெர்மட்டோகோனியம், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், அதுக்கப்புறம் ஸ்பெர்மாட்டிட், அதுக்கப்புறம் தான் ஸ்பெர்மட்டோசோவா ஸ்பெர்ம்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இங்க உள்ளார வந்து உங்களுக்கு என்னென்ன செல்ஸ் இருக்கு அப்படின்னு क्वेश्चंस கேட்டாங்கன்னா உங்களுக்கு செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் லைன்டு பை தி ஸ்பெர்மட்டோகோனியம் ஆர் ஸ்பெர்ம் மதர் செல், அதான் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ், அதெல்லாம் முடிச்சுக்கங்க. செர்டோலி செல்ஸ் கிவ் ஷேப் அண்ட் நரிஷ்மென்ட் டு தி டெவலப்பிங் ஸ்பெர்மட்டோகோனியா. அப்ப இது ஏன் சார் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் செர்டோலி செல்ஸ் அப்படின்னா அது ஏன் ஸ்பெர்மட்டோகோனியம் பக்கத்துல பிட்வீன் தி ஸ்பெர்மட்டோகோனியம் அந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னா குரோவிங் ஆகக்கூடிய அந்த ஸ்பெர்முக்கு நரிஷ்மென்ட் ஃபுட்டை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்முக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கறது யாரோட முக்கியமான வேலை அப்படின்னா செர்டோலி செல்ஸோட வேலை. அப்ப வாட் இஸ் தி ரோல் ஆஃப் செர்டோலி செல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, the next. So the region outside of the seminiferous tubule, இப்ப seminiferous tubules ஓட outer region. அப்ப நமக்கு எத்தனை லோப்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 250 லோபியூல்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு லோபியூல்ஸ்க்கும் எத்தனை செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கு, இது ஒரு லோபியூல்ஸ் அப்படின்னா அது எத்தனை செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 2 to 3 செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல உள்ளார என்ன செல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். உள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைன்டு பை ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் அண்ட் செர்டோலி செல்ஸ். இப்ப அவுட்டர் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், ஓகேங்களா? அவுட்டர் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள், அதாவது இந்த சைடு. ஓகே, அவுட்டர் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அவுட்டர் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் ஒன் ஆஃப் த செல்ஸ் ஆர் பிரசன்ட்.
that is called interstitial spaces contain. அதுல என்னென்னலாம் இருக்கு, அதாவது ஒரு செமினிஃபரஸ் டியூபிள்ஸுக்கும் இன்னொரு செமினிஃபரஸ் டியூபிள்ஸுக்கும் கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பேரு இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். அங்க யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இருக்கு. இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆர் என்ன, அதுக்கு பேர் லைடிக் செல்ஸ். அனதர் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணீங்க. தென் இம்யூனாலஜிக்கல் காம்போனன்ட் செல், இம்யூன் பவர் கொடுக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. ஸோ லைடிக் செல் செக்ரீட் த டெஸ்டிஸ்குலர் ஹார்மோன், இதுதான் முக்கியமானது. தட் இஸ் கால்ட் ஆண்ட்ரோஜன். மேலுக்கான ஹார்மோன் பேரு ஆண்ட்ரோஜன். ஆர் என்னது, டெஸ்டோஸ்டிரான். ஓகேங்களா, டெஸ்டோஸ்டிரான் ஆர் ஆண்ட்ரோஜன். ஒரு ஹார்மோன்ஸ் தான். ஃபீமேலுக்கு தான் உங்களுக்கு 2 ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் ஆர் என்னது டெஸ்டோஸ்டிரான் சொல்லுவாங்க. அப்ப டெஸ்டோஸ்டிரானை செக்ரேட் பண்றது யார் அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் என்னது லைடிக் செல். அது எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்ல கேப்ல இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து லார்ஜஸ்ட் சைஸ் கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு செமினிஃபரஸ் டியூபிள்ஸோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமினிஃபரஸ் டியூபிள்ஸோட கிராஸ் செக்ஷன். அந்த டியூப், ஒரு டியூபை கட் பண்ணா உங்களுக்கு எப்படி கிடைக்குது அதுதான் கொடுத்துருக்காங்க. அவுட்டர்ல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைடிக் செல்ஸ் ஆர் அதுக்கு பேர் என்னது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஓகே, இந்த லைடிக் செல்ஸ் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் தான் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குது அப்படின்னா மேல் ஹார்மோனை உருவாக்குது. ஓகே, the next accessory, second category நம்ம என்ன போறோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா accessory ducts. So what are the component are present on the accessory ducts அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஸோ எந்தெந்த இதெல்லாம் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க, ஒன்னு ரீடெஸ்டிஸ், அதாவது irregular cavity. ஸோ வாட் இஸ் த கவனிங்க, irregular cavity இதுதான் ஒழுங்கற்ற முறையில் இருக்கக்கூடிய கேவிட்டி, ஒரு எம்டி ஸ்பேஸ், பள்ளம். வாஸ் எஃபரன்ஷியா, எஃபரன்ஷியா அப்படிங்கிறது உங்களுக்கு எது கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ரெட் டெஸ்டிஸ்ல இருந்து வெளில வரக்கூடிய அந்த டியூபுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் எஃபரன்ஷியா. ஓகே, இந்த பகுதி எல்லாமே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எபிடைடிமிஸ். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ் எஃபரன்ஷியாங்கிறது இது வரைக்கும் வந்து வாஸ் செகண்ட் பார்ட், ரெட் டெஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், வாஸ் எஃபரன்ஷியா செகண்ட் பார்ட். அடுத்த தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா எபிடைடிமிஸ். ஸோ உங்களுக்கு ஹெட் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபிடைடிமிஸ் அந்த கேட்டகரியில சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் எபிடைடிமிஸ்? தட் ஸ்டோர் த ஸ்பெர்ம், ஸ்டோர் த ஸ்பெர்ம் டெம்பரவரிலி. வாஸ் டிஃபரன்ஷியா, டிஃபரன்ஷியாங்கிறது கடைசியா வரக்கூட ஃபோர்த் கேட்டகரி. இந்த ஆர்டர் தெரியணும் அப்படின்னா அதை நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாடி ஆஃப் த எபிடைடிமிஸ். இங்கே தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகுது. ஆஃப்டர் எனக்கு ஹைலி காயில்டா இருக்கும் எபிடைடிமிஸ். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து டெம்பரவரியா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வாஸ் டிஃபரன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஜாயின் வித் டக்ட் ஆஃப் என்னது செமினல் வெசிக்கிள் டு ஃபார்ம் காமன் எஜாகுலேட்டரி டக்ட். நல்லா தெரிஞ்சுங்க, வாஸ் டிஃபரன்ஸ் வந்து சரியா அது தனியா மட்டும் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெர்ம் செல்ஸ் தான் ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகேங்களா, அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எதோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா செமினல் வெசிக்கிள்ஸ், அந்த கிளான்ஸோட சேர்ந்து என்னவா வருது அப்படின்னா காமன் எஜாகுலேட்டரி டக்டா இது வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காமன் எஜாகுலேட்டரி டக்ட். நெக்ஸ்ட் கண்டக்டிங் டக்ட். உங்களுக்கு ஸ்பெர்மோட பாத்வே எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா கண்டக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் த்ரூ தி ஆக்சஸரி டக்ட். எப்படி போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது 1, ரெண்டாவது ரீடெஸ்டிஸ்க்கு போகுது 2, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் எஃபரன்ஷியா, அதுக்கப்புறம் 4வது எபிடைடிமிஸ், 5வது வாஸ் டிஃபரன்ஸ். இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எஜாகுலேட்டரி டக்ட் அங்க போகுது. ஓகேங்களா, அந்த போகிற வரையில நிறைய கிளான்ஸோட 3 கிளான்ஸோட ஜாயிண்ட் ஆகும். 3 கிளான்ஸோட ஜாயிண்ட் ஆகுது. 7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரித்ரா. 8th கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா யூரித்ரல் மீட்டஸ், மீட்டஸ்னா டியூப். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் த ஸ்பெர்ம் ஆர் எஜாகுலேட்டட். ஓகே, ஸோ த யூரித்ரா ரிசீவ்ஸ் த டக்ட்ஸ் ஆஃப், எதிலிருந்து யூரித்ரா ரிசீவ் ஆகுது, அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரித்ரா. ஓகே, இந்த ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூரித்ரா. ஸோ டக்ட்ஸ் ஆஃப் ப்ரோஸ்டேட், நல்லா நோட் பண்ணீங்க, கௌபாஸ் கிளாண்ட் passes through the penis. So urethra வந்து பாத்தீங்கன்னா prostate, இன்னொரு என்னது கௌபஸ் gland, அதெல்லாம் தாண்டி வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலதான் உங்களுக்கு என்ன கிளாண்ட் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா செமினல் வெசிக்கிள். அப்ப வரக்கூடிய ஸ்பெர்ம் வந்து பாத்தீங்கன்னா செமினல் வெசிக்கிளோட பைண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் prostate gland ஓட பைண்ட் ஆகுது,
பல்போயூரித்தல் கிளாண்டோட பைண்ட் ஆகுது. இட் இஸ் a liquid that create the semen. ஓகேங்களா, செமனை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, the next. Then accessory glands. Glands தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனை கொடுக்க வேண்டியது. என்னென்ன கிளான்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு அவுட்லைனா பாத்தீங்க, ரொம்ப முக்கியம். தே இன்க்ளூட் என்னென்னலாம் வந்து பாருங்க, என்னென்ன கிளான்ஸ் பிரசண்டா இருக்கு அப்படின்னா, தே இன்க்ளூட் a pair of seminal vesicle. அப்ப seminal vesicle எத்தனை இருக்கு அப்படின்னா 1 and 2. a pair of seminal vesicle. a prostate gland. prostate gland வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தான் இருக்கு அப்படின்னா 1 தான் இருக்கு prostate gland. அடுத்தது a pair of Gauber's gland. அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா bulbourethral gland. அது வந்து a pair தான் இருக்கு. ஓகே, அப்ப பாருங்க, அப்ப வந்து ரெண்டு கிளான்ஸ் வந்து பேர்டா இருக்கு. எது? செமினல் வெசிக்கிள்ஸும் பல்போயூரித்தல் கிளாண்ட் ஆர் கௌபர்ஸ் கிளாண்ட் ஆல்வேஸ் பேர்டு. புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள். their collective secretion is called seminal plasma. plasma அப்படின்னா liquid, seminalனா semen. it is rich in the fructose. அது என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா fructose அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு, and enzyme அதிகமா இருக்கு. So these are all very high rich in the seminal plasma. Seminal plasma plus sperm, அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா semen. ஓகேங்களா, அப்ப seminal plasma. So where they secreted அப்படின்னா a pair of seminal vesicle, a pair of bulbourethral gland or Gauber's gland, a prostate gland. இது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த லிக்விடுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா செமினல் பிளாஸ்மா. அந்த செமினல் பிளாஸ்மா அந்த ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகி இட் இஸ் ஃபியூஸ் டு த செமன். ஓகே, அது உங்களுக்கு தெரியணும். the next functions of the seminal plasma. செமினல் பிளாஸ்மாவோட வேலை என்ன மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல அப்படின்னா, they helps for transporting என்னது ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் வந்து பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல இருந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு கேரி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சப்ளை நியூட்ரியன்ஸ் டு தி ஸ்பெர்ம். ஏன்னா அந்த ஃப்ரக்டோஸ் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரிஷன் அங்க கிடைக்குது. ப்ரொவைட் அல்கலைனிட்டி, பேஸ், அதாவது வந்து பார்த்தா உங்களுக்கு அல்கலைன் அப்படிங்கும்போது pH 7.2 7க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா, ப்ரொவைட் அது என்னது கொடுக்குது? அல்கலைனிட்டி கொடுக்குது டு கவுண்டராக்ட் அசிடிட்டி ஆஃப் த யூட்ரஸ். ஓகேங்களா, ஏன்னா யூட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி கண்டிஷன்ல இருக்கும், அதனால இது வந்து பார்த்தா அல்கலைன் நேச்சர்ல போயிட்டு இருக்கு. செக்ரீஷன் ஆஃப் the Gauber's gland lubricate the penis. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல உங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் ஆஃப் அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு இந்த Gauber's gland செக்ரீட் பண்ணது லூப்ரிகேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக்ரீஷன் ஆஃப் எபிடெடிமிஸ் அண்ட் வந்து பாருங்க எபிடெடிமிஸ் ஸ்டோரிங் ஆஃப் டெம்பரரி ஸ்டோரிங் ஆஃப் ஸ்பெர்ம். வாட்ஸ் டிஃபரன்ஸ்? ஸ்பெர்மை கேரி பண்ணுறது செமினல் வெசிக்கிள் அண்ட் புரோஸ்டேட் gland help for maturation and motility of the sperm. ரொம்ப முக்கியம். ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிக்கும் அப்புறம் ஸ்பெர்மோட மெச்சுரேஷனுக்கும் இந்த பார்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா penis is a external genitalia. It is a copulatory organ. Copulatory organ, it is a reproductive organ. It is made up of special erectile spongy tissue இதுல உருவாயிருக்கு. When spongy tissue is filled with the blood, so the penisல இருக்கக்கூடிய spongy tissue அந்த cavityல blood fill ஆகும் பொழுது they are erect to facilitate the insemination. So cone shaped tip of the penis is called gland penis னு சொல்லி கொடுப்பாங்க. It is covered by prepuce னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேருன்னா foreskin அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க female reproductive system. So what is the role of female reproductive system? What are the component are present? நீங்க மேல்ல நீங்க படிக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ண வேண்டியது புரோஸ்டேட் கிளாண்ட், பல்போயூரித்தல் கிளாண்ட், தென் தேர்ட் கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதை சொல்லுவீங்க? செமினல் வெசிக்கிள்ஸ். அப்ப a pair of seminal vesicle, a pair of Gauber's gland, single prostate gland. ஓகேங்களா, அந்த மூணு கிளாண்ட் இருக்கும். ஏன்னா ஃபீமேல் படிக்கும்போது டிஃபர் ஆகும். ஓகே, சோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பேர்டு ஓவரி, இணையான ஓவரிஸ் இருக்கு. எப்படி டெஸ்டிஸ் ரெண்டு இருக்கோ அதே போல ஃபீமேலுக்கும் பேர்டு ஓவரிஸா இருக்கு. இங்கேயும் ஆக்சஸரி டக்ட் இருக்கு, இங்கேயும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருக்கு. பட் லிட்டில் பிட் ஆஃப் டிஃபரன்சஸ். ஏன்னா
மேல கம்பேர் பண்ணும்போது ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் தே ஹேவ் ஹியர் டூ ரோல் ஃபங்க்ஷன். வாட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யங் ஓன்ஸ் அது என்ன செய்யுது வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்ணி இது வந்து யங் ஓன்ஸ் க்ரோ பண்ணி உங்களுக்கு டெலிவரி அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் மேல்ல அப்படி கிடையாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, யங் ஓன்ஸை ஃபுல்லா லைக் பண்ணி சர்வே பண்றதும் எதோட முக்கியமான வேலை அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட முக்கியமான வேலை. ஸோ பேர்டு ஓவரிஸ் நமக்கு தெரியும். அப்ப 2 ovaries ஆர் பிரசன்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆக்சசரி டக்ட்ஸ். இதுல வந்து பாருங்க ஓவி டக்ட். ஓவி டக்ட்னா என்ன அப்படின்னா ஃபெலோபியன் டியூப். இந்த ஓவரிஸ்ல இருந்து வரக்கூடிய டக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவி டக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. யூட்ரஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து பார்த்தா யூட்ரஸ். நெக்ஸ்ட் வெஜினா. வெஜினாங்கிறது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. Then next external genitalia adha category mons pepis, vestibule, hymen, another one is clitoris. These are all external genitalia. Male la vandu paatha only one region solliruvaanga penis, but female la vandu paatha 4 kinds of regions are present. Okay, first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா paired ovary, a primary sex organ which produces ova. எப்படி பிரைமரி செக்ஸ் ஆர்கன் மேல்ல டெஸ்டிஸ் இருந்ததோ அதே போல பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல்ல வந்து யார் இருக்கு அப்படின்னா ஓவரி, ஓவா. ஸோ ஃபீமேல் கேமிட் அண்ட் ஸ்டோர்டு ஒவாரியன் ஹார்மோன். இது என்னத்த ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா ஒவாரியன் ஹார்மோன். ஹார்மோன் பேரு ஈஸ்ட்ரோஜன். அந்த ஒன்னிஸ் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான். அப்ப ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் ப்ரொடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். Primary sex organ of the female is called ovary. So each ovary is about இதோடைய regions தெரியாகணும் 2 to 4 cm length இருக்கு. They are located on both side of the lower abdomen and connected to the pelvic wall. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஓவரியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 abdominal regionல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 abdominal region. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரி வந்து பாத்தீங்கன்னா பெல்விக் வால், லோவர் அப்டாமினல் ரீஜன். பெல்விக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முதுகு பகுதி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பெல்விக்னு சொல்லுவாங்க. முதுகுப்புற தசை பகுதியுடைய ஓவரி வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, கனெக்டட் டு த பெல்விக் வால் அண்ட் யூட்ரஸ். யூட்ரஸ்லயும் கனெக்ட் ஆயிருக்கு, முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய பெல்விக் வால்லையும் கனெக்ட் ஆயிருக்கு. எதன் மூலயமா அப்படின்னா பை த லிகமெண்ட்ஸ். Next. So paired ovary இதோடைய continuation நம்ம பார்க்கலாம். So what are the regions occurs in the paired ovary? Each ovary, கவனிங்க, each ovary is covered by a thin epithelium which encloses the ovarian stoma. ஒவ்வொரு ovary is covered by எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னா தின் எபித்திலியத்தால கவர் ஆயிருக்கு. எதால கவர் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, தின் எபித்திலியம். அப்ப it is covered by thin epithelium. ஓகேங்களா? thin epithelium which encloses the ovarian stoma. ஸ்டோமானா உள்ளார உள்ள பார்ட். So stoma has the outer region க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ் சொல்றாங்க. ஸ்டோமாவுடைய அவுட்டர் ரீஜனுக்கு பேர் என்னது? கார்டெக்ஸ். அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். அவுட்டர் ரீஜன், இந்த ரீஜன் எடுத்துங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரீஜன், இது வந்து பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? கார்டெக்ஸ். இன்னர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரீஜன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னர் வந்து மெடுலா. ஓகே, இன்னர் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா மெடுலா. ஸோ ஓவரி கண்டைன்ஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ். ஓவரியில வந்து பாத்தீங்கன்னா எ குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவாரியன் ஆர் என்னது? கிராஃபியன் ஃபாலிக்கல். ஒவாரியன் ஆர் என்னது? கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸால் ஆயிருக்கு. எந்த ரீஜன்? ஓவரி கண்டைன்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் ஒவாரியன் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல். இது எங்க இருக்கு அப்படின்னா கார்டெக்ஸா மெடுலா அப்படின்னா இந்த ரீஜன்ஸ் நான் ஃபுல்லா டார்க் பண்ற மாதிரி இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லாவே கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் ரீஜன்ல தான் உங்களுக்கு இதுக்கு தேவையான எல்லா பார்ட்டும் பிரசன்ட் ஆயிருக்கு. எது? ஒவாரியன் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல்.
ஸோ ஒரு ஃபாலிக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஈச் ஃபாலிக்கிள் கேரி a centrally placed ovum. ஓகேங்களா, சென்ட்ரலி பிளேஸ்டு ஓவம், இதெல்லாம் ஓவம். எக்ஸல் தான் ஓவம். ஓகே, க்ரோவிங் ஃபாலிக்கிள்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து சென்டர்ல ஒரு டாட் மாதிரி இருக்கு பாருங்க, தட் இஸ் கால்டு ஓவம். அப்ப ஓவம்ங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னா சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கேரி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாலிக்கிள்ஸை கேரி பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சஸரி டக்ட்ஸ் ஃபீமேல நம்ம பார்க்கலாம், என்னென்ன டக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சஸரி டக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா 2 ஓவி டக்ட்ஸ், அதாவது 2 ஃபெலோபியன் டியூப்ங்கிறது இருக்கு. கவனிங்க, இது ஒரு ஃபெலோபியன் டியூப், அதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு ஃபெலோபியன் டியூப், இது ஃபெலோபியன் டியூப். ஓகே, யூட்ரஸ்ங்கிறது ஒண்ணுதான் ஊம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன் வெஜினாங்கிறது ஒன் பேர். சரி, ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜினா ஒரு தேர்ட் கேட்டகரி, யூட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேட்டகரி. ஓகே, தென் ஃபிலோபியன் டியூப்ங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த யூட்ரஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஓவி டக்ட். ஸோ ஓவி டக்ட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெலோபியன் டியூப். ஸோ ஈச் ஓவி டக்ட், நோட் பண்ணிக்க, 1 மார்க், 10 to 12 சென்டிமீட்டர் லாங். அப்போ வந்து பார்த்தா இது 10 to 12 சென்டிமீட்டர் லாங், நியர்லி ஒரு 1/2 feet அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, the next கவனிங்க, it has 3 parts. ஒன்னு இன்ஃபண்டிபுலம், ரெண்டாவது ஆம்புலா, மூணாவது இஸ்துமஸ். நல்லா பாத்துங்க, ஒரு எக்ஸ்பேண்ட் ஆன ஒரு ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபிம்ப்ரியா இருக்கு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபிம்ப்ரி அப்படின்னா தே ஆர் கலெக்ட் த ஓவம். வெளில வரக்கூடிய ஓவர்ல இருந்து வெளில வரக்கூடிய ஓவத்தை அப்படியே கலெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் யார் பண்ற அப்படின்னா அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஃபிம்ப்ரி. ஃபிம்ப்ரிக்கு போடுறப்ப அந்த ஓவம் டீ சென்டர் எடுத்து இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலத்துல இருந்து அவங்க சீரியா இருக்கு, அந்த சீரியா மூலியமா உங்களுக்கு எங்க கொடுத்து ஆம்புலா ரீஜனுக்கு வருது. ஸோ இந்த ஆம்புலா ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து ஓவம் வந்து ஜங்ஷன், மீட்டிங் ஜங்ஷன் நடக்குது, ஃபெர்டிலைஸ் ஆகுது. ஜைகோட் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா ஓவம் வந்து பார்த்தோன்னா இம்மோட்டைல், இம்மூவபிள். அப்ப அந்த மூவபிள் பண்றது யாரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீலியா தான். ஸோ சீலியா ஃபெர்டிலைஸ் ஆன எங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா கொண்டு இங்க வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ண வச்சு. ஓகே, தென் இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ்ங்கிறது இட் இஸ் a connection between uterus to the ambula. ஆம்புலாவையும் யூட்ரஸையும் இணைக்கிறது யார் அப்படின்னா இந்த இஸ்துமஸ். ஓகே, the funnel shaped இன்ஃபண்டிபுலம் பாருங்க, funnel shaped opening many finger like fimbriae. It helps to collect another ovum. அது ஓவத்தை கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆம்புலா, இது என்னது வைடர் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்புலா இஸ் த வைடர் பார்ட், அகலமான ஒரு பகுதி. ஸோ இஸ்துமஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க த நேரோ பார்ட், குறுகலான பகுதி. இட் ஜாயின்ஸ் த யூட்ரஸ். அதுதான் என்ன செய்யுது, எதோட போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா யூட்ரஸோட போய் ஜாயிண்ட் ஆகுது. The ciliated epithelium lines the lumen of the oviduct, drives the ovum towards the uterus. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டியூப் இருக்கு அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த யூட்ரஸ் நோக்கி அந்த சீலியாவோட மூவ்மெண்ட் இருக்கும். அப்பதான் வந்து அந்த என்ன செய்யும் அப்படி வந்து பார்த்தா யூட்ரஸ் வந்து செட் ஆகும். ஆப்போசிட் இருந்தா மறுபடியும் எங்க ஓவரிக்கே போயிடும். ஸோ அந்த ஒரு சீலியாவோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தா டுவர்ட்ஸ் த யூட்ரஸ், அந்த மைண்ட் வச்சு. நெக்ஸ்ட், ஸோ செகண்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல யூட்ரஸ், அதான் ஊம் அப்படின்னு நம்ம சொல்றோம், கர்ப்பப்பை. ஸோ இட் இஸ் இன்வெர்டட் பியர் ஷேப்டு. இன்வெர்டட் பியர் ஷேப்டு அப்படின்னா தலைகீழான பேரிக்காய் வடிவம் உடையதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சப்போர்ட்டட் பை லிகமெண்ட்ஸ். இது எதாவது சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா லிகமெண்ட்ஸ் அட்டாச் டு த பெல்விக் வால். முதுகுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த பெல்விக் வால்ல வந்து பார்த்தோம்னா பை த லிகமெண்ட்ஸ் மூலமா இது அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ யூட்ரஸ் ஹேஸ் 3 பார்ட்ஸ். இதுல வந்து 3 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. அப்பர் ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டஸ். யூட்ரஸோட அப்பர் ரீஜனுக்கு பேர் என்னது, ஃபண்டஸ். மிடில் பாடி, சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பாடி அப்படின்னு கேட்டகரி கொடுக்குறாங்க. தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா என்னது, செர்விக்ஸ் ஓப்பன்ஸ் டு த வெஜினா. ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா செர்விக்ஸ்ங்கிறது இந்த பார்ட். ஓகே, அப்போ செர்விக்ஸ் தான் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா வெஜினல் ரீஜன்ல ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்,
The uterine wall has 3 layers. இதை நோட் பண்ணீங்க, ஒரு முக்கியமான பார்ட். பெரிமெட்ரியம் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர். பெரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர். மயோ அப்படிங்கிறது மிடில். எண்டோ அப்படின்னா இன்னர். அப்ப பெரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பெரிமெட்ரியம், எக்ஸ்டர்னல் தின் மெம்பரேன். மயோமெட்ரியம் அப்படிங்கிறது மிடில் திக் லேயர் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ். மிடில் திக் லேயர் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் உள்ள ஃபீட்டஸ் இருக்கிறப்ப ஃபீட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி நார்மல் டெலிவரி கொண்டு வரக்கூடிய லேயர் எது அப்படின்னா மயோமெட்ரியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளார இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் வந்து பார்த்தா எண்டோமெட்ரியம். இட் இஸ் கிளாண்டுலார் அண்ட் வாஸ்குலார். கிளாண்டுலார் அப்படின்னா they can secrete some kinds of glands, that is called என்ன கொடுக்குறாங்கன்னா கிளாண்டுலாஸ். வாஸ்குலார் அப்படின்னா they have a blood vessels. உங்களுக்கு the cyclic changes, the periodical changes, அந்த menstrual cycle இது எல்லாமே எங்க அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னா எந்த லேயர்னு கேட்டீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம். கரு வந்து எங்க பதியுது? இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைசிங் ஓவம் in the layer of endometrium. Endometrium ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். Next, vagina. So what is the role of vagina? It open into exterior between urethra and anus. So இது எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா யூரித்ராவுக்கும் ஆனஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜைனா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. Next, the lumen of the vagina is lined by glycogen rich mucous membrane consisting of sensitive papillae and Bartholin glands. These are all glands are present on the எங்க present ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த female reproductive tract present ஆயிருக்கு. So this is the vagina, this is the hymen, this is the labia majora, this is the labia minora, the next urethra. Urethraங்கிறது urinary bladder. ஓகே, யூரித்ராங்கிறது என்னது? urinary bladder. யூரினரி பிளாடர்ல இருந்து உங்களுக்கு தனி ட்ராக்ல யூரித்ராங்கிறது வந்துருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இதோடைய நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா சர்விக்ஸ், பிகினிங் ஆஃப் த யூட்ரஸ் உடைய பிகினிங். தென் கீழே வந்து பார்த்தா ரெக்டம் வந்து பார்த்தோன்னா ஆனஸ். ஓகே, இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதாவது வெஜினாங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அடுத்தது யூரித்ராங்கிறது யூரினரி பிளாடரோட தனி. ஸோ வேர் இஸ் த லொகேஷன் ஆஃப் த வெஜினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனஸுக்கும் இடையில என்ன அந்த யூரித்ராவுக்கும் இடையில உள்ள இருக்கக்கூடிய ஒரு மைனூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜினா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு? இந்த லூமன் ஆஃப் த வெஜினா. வெஜினா லூமன்னா கேவிட்டி. ஸோ அங்கே என்ன இருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இஸ் லைன்ட் பை கிளைகோஜன் ரிச் மியூக்கஸ் மெம்பரேன் கன்சிஸ்டிங் ஆஃப் சென்சிட்டிவ் பாப்புலே. அதுல வந்து சென்சிட்டிவ் பாப்புலே இருக்கு, பாத்தோலின் கிளாண்ட் இருக்கு. The secretion of the Bartholin gland, இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lubricate penis during the sexual activity. ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இப்போ உங்களுக்கு பெனிஸ் வந்து ஃபீமேல் ட்ராக்ல போகுது, அந்த ஃபீமேல் ட்ராக் ட்ரைனஸாக இருந்தோம்னா டேஞ்சரஸ் ஆகிடும். ஸோ அதனால அந்த ஃபீமேல் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் மூவ்மெண்ட்டை கொடுக்குது. உராய்வு ஏற்படாம ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட்டை பாத்தோலின் கிளான்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய கிளான்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, அதாவது உல்வா அல்லது பேர் வந்து பார்த்தோன்னா என்னது புடின்டம். ஸோ அதோட ரீஜன் நம்ம பார்க்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மான்ஸ் பீபிஸ், வெஸ்டிபுல், ஹைமன், இன்னொன்று கிளைட்டோரிஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மான்ஸ் பீபிஸ்ங்கிறது குஷன் ஆஃப் த ஃபேட்டி டிஷ்யூ covered by the pubic hair, that is called the mons pubis. The next vestibule, a median channel, it included labia majora and labia minora. So what is majora minora? Adile namakku per irundhathu, large fleshy fatty hairy outfold surrounded the vaginal opening. Vaginal opening irukkudiya or part majora. Minora engiradhu small thin hairless inner fold, adu vandu paatha minora. So irukra size பொறுத்து majora minora அப்படினு சொல்லி பேசிட்டாங்க. The next வந்து பாருங்க hymen. So what do you mean by hymen அப்படின்னா இன்னொன்னு அந்த myelin head ன்னு சொல்லுவாங்க. A membrane which is partially cover the vagina. ஓகேங்களா? அப்ப vaginal opening இருக்கு அப்படின்னா அந்த vaginal opening partially கொஞ்சம் பாதியை யார் கவர் பண்ணிருக்கா அப்படின்னா அந்த hymen layer. It is often turned during the first coitus. அது எப்போ அப்ப கிழிஞ்சு போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் coitus அப்போ உங்களுக்கு அது கிழிஞ்சு போயிடும்.
hymen may also be broken by a sudden fall. திடீர்னு நம்ம விடுறதுனால ஓகேங்களா, ஜோல்ட் குதிக்கிறதுனால இன்செர்ஷன் ஆஃப் த வெஜினல் டெம்பான். ஓகே, நம்ம மென்சுரல் சைக்கிள் அப்ப நம்ம என்னத்த வெஜினல்ல இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா டெம்பான் இந்த மாதிரி உள்ளது. அப்புறம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் சம் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங், டான்சிங், இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஹைமன் வந்து டேர் ஆயிடும், கிழிஞ்சு போயிடும். இன் சம் விமன் ஹைமன் பெர்சிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் காய்டஸ். சில ஃபீமேல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைமனுங்கிறது காய்டஸ்க்கு அப்புறமும் இருக்கும். ஸோ த ஹைமன் இஸ் நாட் எ ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த வெர்ஜினிட்டி. ஸோ ஒரு 50 years பேக் அப்படி வந்து பாத்தீங்கன்னா யாரு ஹைமனோட இருக்காங்களோ அவங்க வந்து வெர்ஜினிட்டி, ஹைமன் இல்லாம உள்ளவங்க அவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இல்ல, அது வந்து ராங் அப்படிங்கிறதையும் ஹைமன் எப்பப்பெல்லாம் கிளியர் ஆகும். சில பேருக்கு இந்த காய்டஸ் பண்ணாலும் அந்த ஹைமனுடைய பிரசன்ஸ் இருக்கு. அப்ப அது வந்து எப்படி வெர்ஜினிட்டியை பியூரிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகுலேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது 4th கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைட்டோரியஸ். ஸோ வாட் இஸ் கிளைட்டோரியஸ் அப்படிங்கிறது? இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் ஆர்கன் லையிங் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த என்னது யூரித்ரல் ஓப்பனிங். யூரித்ரல் ஓப்பனிங்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கிளைட்டோரியஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் mammary gland at the glands. Okay, so what is the role of mammary gland? அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். A pair of mammary gland contains, அது என்ன இருக்கு அப்படின்னா glandular tissue. உங்களுக்கு glandular tissueனாலே தெரியும் அப்படின்னா the tissue secretes some kind of liquid. அது secrete பண்ணிச்சுன்னா glandular tissue and fat. So glandular tissue of each breast has, ஒவ்வொரு breast வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 mammary lobes. ஓகேங்களா, எத்தனை lobes இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? 15 to 20 mammary lobes containing the cluster of cells. அதுக்கு பேர் தான் அது mammary alveoli. These cells are alveoli secrete the milk. அந்த alveoli தான் உங்களுக்கு என்னத்தை secrete பண்ணுது? Milk. It is stored in the cavity. அது எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதோட கேவிட்டில ஸ்டோர் ஆகுது. cavity whether lumen or alveoli. Okay, next the alveoli என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு alveoli, so where is the location of alveoli? சின்ன சின்னதா ஒரு பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த alveoli. so இந்த alveoli எங்க ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா the alveoli open into the mammary tubules. அந்த டியூபுக்குள்ள மிங்கிள் ஆகுது. alveoli that open into the tubules of each lobule joined to form a mammary duct. அப்ப ஒவ்வொரு lobules வந்து ஒவ்வொரு டியூப் வருது. அந்த டியூப் வந்து பார்த்தா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதுக்கு பேரு mammary duct, Walkroy. So several mammary ducts joined to form a wider common mammary ampulla. So எல்லாமே ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு கடைசி என்னவா உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா mammary ampulla regions வந்து உருவாயிடுது. So which is connected to lactiferous duct. அது எங்க கனெக்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா lactiferous ductல கனெக்ட் ஆகுது, through which milk is sucked out. அப்ப lactiferous duct அப்படின்னா டெம்பரரியா ஸ்டோர் ஆனது எங்க ஸ்டோர் ஆகுதுன்னா lactiferous ductலயும் டெம்பரரியா ஸ்டோர் ஆகுது. அந்த பேபி வந்து சக் பண்ணும்போது it is out from the breast. So sequence of the milk conduction இது கேட்பாங்க 1 மார்க்ல பாத்தீங்க. mammary alveoli, mammary tubule, mammary duct, mammary ampulla, lactiferous duct. இந்த கேட்டகரியில தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே,